السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் ஒரு புதிய பாடத்தை துவங்க உள்ளோம். அந்நசபு, தொடர்பு படுத்துதல் என்று தமிழில் அதிகம் இதுக்கு அர்த்தமாகும். தொடர்பு படுத்துதல் அப்படி என்றால் என்ன, அரபியில் அதற்கான விளக்கம் என்ன, அதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இது பல வகை பாடங்கள் இருக்கின்றன. அதுல அல் கிஸ்முல் அவ்வலு, முதல் பாகம், பல பாகங்களாக பிரித்து நம்மளுக்கு சொல்ல போகிறார்கள். அதில் முதல் பாகம் தான் காண போகின்றோம். இந்த தொடர்பு படுத்துதல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அதுல முதல் பாகத்துல என்னது, அல் காயிதத்துல் ஆம்மத்துல் நசபி, தொடர்பு படுத்துவதற்கு பொதுவான சட்டம். அப்ப தொடர்பு படுத்துவதற்கு பொதுவான சட்டம் என்பதை நாம் என்ன, அந்த பொது சட்டத்தை தான் என்ன என்று பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு வார்த்தையுடன் ஒருவரை நாம் இணைத்து சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக்கணும் என்றால் என்ன செய்யணும், அந்த வார்த்தையுடன் அவரை தொடர்பு படுத்தி சொல்லணும். சில பேரை தொழில் ரீதியா அவங்கள தொடர்பு படுத்தி சொல்லுவோம். சில பேரை அவங்க கல்வி ரீதியா நம்ம தொடர்பு படுத்தி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் பழக்கடை வச்சிருக்க அந்த மனிதரை பழக்கடைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அல்ல மல்லிகை கடை வச்சிருக்கவங்க மல்லிகை கடைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். மீன் விற்கிறவங்க அந்த மீன் தொழிலை தொடர்ந்து மீன் வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தொழிலோட தொடர்பு படுத்தி சொல்லுவோம். சில பேரை கல்வியுடன் எப்படி, இவர் மார்க்க கல்வி கற்றவர், மார்க்க அறிஞர் அப்படின்னு மார்க்கத்துடன் என்ன செய்வோம், சொல்லுவோம். அதே போல ஒவ்வொரு மருத்துவத்திலயும் இப்படி மருத்துவத்துறையில நிறைய துறை இருக்குல்ல. கண் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கண் ஸ்பெஷலிஸ்ட் கண்ணோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. இப்ப அவங்க படிச்ச கல்வியோட தொடர்பு படுத்தி சொல்றாங்க. இல்லாட்டி சில பேரை அந்த நாட்டோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. இந்தியா, இப்ப இந்தியா நாட்டுனா இந்தியாவுடைய இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அரபினா அரபியர். அப்ப அமெரிக்கானா அமெரிக்கர், ஒரு அமெரிக்கர். அது தமிழ்ல நம்ம தொடர்பு படுத்துவோம்ல, அதே போலதான் அரபிலையும் இப்படி தொடர்பு படுத்துற பழக்கம் இருக்கு. அது எப்படி தொடர்பு படுத்தணும், ரொம்ப ஈஸி. என்னன்னா யா மட்டும் சேர்த்தா போதும். நம்ம எந்த வார்த்தையோட தொடர்பு படுத்துறோமோ அந்த வார்த்தையோட யா மட்டும் சேர்த்தாவே, இப்ப அமெரிக்கானா அமெரிக்கர் அப்படியே ரா சேர்க்கிறோம்ல நம்ம தமிழ்ல, அமெரிக்கர் அப்படின்னு. அதே போல அவங்க யா சேர்ப்பாங்க அரபில. இப்ப மிஸ்ருனா, உதாரணத்துக்கு மிஸ்ருனா எஜிப்டுன்னு அர்த்தம். அப்ப எஜிப்டை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா யா சேர்த்துட்டா, கடைசியில யா சேர்த்திருக்கா ஷஜ் செய்யப்பட்ட யா. அப்ப அந்த மிஸ்ரு எஜிப்ட், அது கூட நான் எஜிப்டை சார்ந்தவர் சொல்றதுக்கு மிஸ்ரியுன், எஜிப்டை சார்ந்தவர், சரியா? இப்ப ரொம்ப ஈஸி. இப்ப பகுதாதுன்றது ஒரு ஊரு பேரு. இப்ப பகுதாதை சார்ந்தவர் சொல்லணும்னா பகுதாதிக்காரர் அப்படின்னு சொல்லணும்னா கடைசியில யா சேர்த்தா போதும், பகுதாதியுன், பகுதாதை சார்ந்தவர். இப்ப அரபியர், அரபிக்காரவங்களுக்கு அரபியர் சொல்ற மாதிரி அதான் அரபில என்ன செய்வாங்க, யா சேர்த்துருவாங்க. அரபுனா அரபு. ஆஹ் அரபியுன்னா அரபு நாட்டை சார்ந்தவர் சொல்லலாம், இல்லை அரபி மொழி சார்ந்தவர். இப்ப தமிழுக்கு தமிழர் அப்படின்னு சொல்றதுல தமிழ் மொழி சார்ந்தவர் அர்த்தம், தமிழ் மொழி பேசக்கூடியவர் தமிழர். இப்ப அரபுனா அரபு மொழி, அரபியுன்னா அரபு மொழியை சார்ந்தவர், சரியா? இப்ப பாத்தீங்களா இப்படி ஊருடன் ஒரு நாட்டுடன் தொடர்பு படுத்துறதுக்கு. அதே போல மொழியுடன் தமிழர், தெலுங்கர், மலையாள பேசக்கூடியவர் இப்படி நம்ம சேர்த்து சொல்றோம்ல. அதே போலதான் அரபில
பொது சட்டம். அதான் அல் காயிதத்துல் ஆமத்து. நீங்க எது கூட கூட தொடர்புபடுத்தலாம். அதுக்கு என்ன செஞ்சா போதும்? யாவ மட்டும் சேர்த்தா போதும். நஹ்வுனா என்னது? இலக்கணம். அது கூட யாவ் சேர்த்தா இலக்கிய என்னது? இலக்கணவாதி அப்படின்னு அர்த்தம். ஜௌஹருன்னா என்னது? அந்த எது சொல்லுவாங்கல்ல, கல்லு முத்து அதெல்லாம் விற்கக்கூடியவர். அந்த மரகதம் முத்து அதையெல்லாம் அது ஜௌஹர்னா முத்து. அப்ப ஜௌஹரின்னா அந்த முத்து வியாபாரம், அந்த மரகதம் முத்து வியாபாரம் செய்பவர்னு அர்த்தம். ஃபன்னுன்னா கலை, ஃபன்னின்னா கலையை சார்ந்தது. ஓகேவா? இந்த மாதிரி யாவம் மட்டும் சேர்த்தாவே போதும். என்னவாயிரும்? நம்ம அதை தொடர்பு படுத்தி விடலாம். அதுதான் நசபாகும். தொடர்பு படுத்துதல் என்றால் இதுதான். அதுக்கு பொது சட்டம் என்ன? கடைசியில் யா சேர்த்தால் போதுமாகும். பாருங்க, மிஸ்ருனா அல் அம்சிலத்து உதாரணங்கள். மிஸ்ரு எஜிப்ட், மிஸ்ரியுன் எஜிப்ட் நாட்டை சார்ந்தவர். பகுதாது பகுதாது நகரம், பகுதாதியுனா பகுதாது நகரத்தை சார்ந்தவர். அரபுன் அரபி மொழி, அரபியுன் அரபி மொழியை சார்ந்தவர். நஹ்வு நஹ்வுன் என்னது? இலக்கணம். நஹ்வியுன் இலக்கியவாதி. ஜௌஹருன் ஜௌஹருனா முத்து, ஜௌஹரியுன் அந்த முத்து வியாபாரம் செய்பவர். ஃபன்னுன் கலை, ஃபன்னியுன் கலையை சார்ந்தது. சரியா? இப்ப பாருங்க, அல் ஆய்வு. இப்ப நம்ம சொன்னதுதான் இங்க சொல்ல போறாங்க பாருங்க. இதா அறுத்த நீ நாடினால், ஒரு விஷயத்தை தெளிவாக்க நீ நாடினால், அவு துஹஸ்ஸிஸ அவு துஹஸ்ஸிஸஹு இல்ல அந்த விஷயத்தை குறிப்பாக்க நாடினார். ஒரு விஷயத்தை தெளிவாக்க அல்லது அந்த விஷயத்தை குறிப்பாக்க நீ நாடினால், ஃபைன்னக நிச்சயமாக நீ தன்சிபுஹு அதை இணைப்பாய், அந்த விஷயத்தை இணைப்பாய். இலா மௌத்தினிஹி அந்த விஷயத்தின் சொந்த நாட்டின் பக்கம் இணைப்பாய். அது விஷயம்னா என்னது? ஒரு நபர்னு கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு என்னது ஒரு வார்த்தை, ஒரு பொருள், இல்லாட்டி ஒரு கல்வி, எது வேணா வச்சுக்கலாம். பொதுவா சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த என்னது விளக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த விஷயத்தை அந்த சொந்த நாட்டின் பக்கம் இணைப்போம், நீ இணைப்பாய். அல்லது தாயிஃபத்திஹி அந்த விஷயத்தின் கூட்டத்தின் பக்கம் இணைப்பாய். நபர்னு கூட சொல்லலாம். அந்த நபரின் சொந்த நாட்டின் பக்கம் நீ இணைப்பாய். அல்லது தாயிஃபத்திஹி அந்த விஷயத்தின் அந்த கூட்டத்தின் பக்கம் இணைப்பாய். அல்லது அல் இல்மில்லதி இஃப்தஸ பிஹி அந்த விஷயத்தை கொண்டு அந்த நபரை கொண்டு குறிப்பாகுமே அத்தகைய இல்மை அந்த கல்வியின் பக்கம் நீ இணைப்பாய். இப்ப அந்த நபர் என்ன கல்வி படிச்சாரோ அதை வச்சு நம்ம இணைப்போம். டாக்டர்னா டாக்டர் அப்படின்னு என்ன செய்வோம்? திப்போட நம்ம சேர்த்து சொல்லுவோம். அவர் எந்த இல்மு படிச்சிருக்காரோ அந்த அந்த விஷயத்தை கொண்டு அந்த நபரை கொண்டு குறிப்பாகவும் அத்தகைய கல்வியின் பக்கம் நீ இணைப்பாய். இல்ல அமளி இல்லாட்டி அவருடைய அந்த விஷயத்தின் அந்த நபரின் வேலையின் பக்கம் இணைப்பாய். இப்ப அதான் சொன்னோம்ல, துணிக்கடைனா துணிக்கடைக்காரர், மளிகை கடைனா மளிகை கடைக்காரர். அப்ப அந்த நபருடைய வேலையின் பக்கம் இணைப்பாய். இல்லா சிஃபத்தின் மின் சிஃபாத்திஹி இல்லாட்டி அந்த விஷயத்துடைய தன்மைகளிலிருந்து ஒரு தன்மையின் பக்கம் நீ இணைப்பாய். ஏதோ ஒண்ணு அந்த விஷயத்த கூட என்னது சொந்த அவர் நாட்டை பக்கமோ இல்ல அவர் கூட்டத்தின் பக்கமோ இல்ல அவர் படிச்ச கல்வியின் பக்கமோ இல்ல வேலையின் பக்கமோ அல்லது ஏதோ ஒரு தன்மையின் பக்கம் அவருடைய அந்த விஷயத்தின் தன்மைகளிலிருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு தன்மையின் பக்கம் நீ நினைப்பாய். அல்லது இலா கைரி தாலிக்க இவை மேல சொன்ன அனைத்தும் தாலிக்க இது எல்லாமே இஷாரா செய்யுது. அதை மேல கூடிய அது அல்லாததின் பக்கம் நினைப்பாய். மின் நவாஹில் ஹயாத்தி வாழ்க்கையின் ஓரங்களில் இருந்தும் உஜூஹிஹா அந்த வாழ்க்கையின் வகைகளில் இருந்தும் அமாலிஹா இன்னும் அந்த வாழ்க்கையின் வேலைகளில் இருந்தும் மேற்கூறியவைகள் அல்லாததின் பக்கம் நினைப்பாய். இங்க கொஞ்சம் சொல்லியிருக்கோம். தவிர்த்த அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஓரங்கள் எது வேணா சொல்லலாம். தொழில் இல்லாட்டி சொந்தக்காரங்களை வச்சு சொல்லலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம்? அந்த நாடு மேலேயே வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவரை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒன்னோட இணைச்சு அவங்கள குறிப்பாக்குவோம். அப்படிதானே? அதான் சொல்றாங்க, வாழ்க்கையின் ஏதோ ஓரங்களில் இருந்து அவரை இணைத்து சொல்லுவாய். அப்படித்தானே? அப்பதானே அவங்க குறிப்பாவாங்க. ஃபத்தகூல் எனவே நீ கூறுவாய், மிஸ்ரியுன் இவர் மிஸ் எஜிப்ட் நாட்டை சார்ந்தவர். ஓகேவா? நிஸ்பத்தன் இலால் மௌத்தினி நாட்டின் பக்கம் இணைப்பதன் மூலம் என்னது மிஸ்ரியுன் என்று கூறுவாய். அரபியுன் இன்னும் என்ன கூறுவாய்? அரபியன் என்று அரபி மொழியை சார்ந்தவர்.
இல்லாட்டி அரபி மொழி பேசுபவரை சார்ந்தவர். அப்ப இது என்னது? நிஸ்பத்தன் இல தாயிஃபதி, அந்த கூட்டத்தின் பக்கம், அரபி கூட்டத்தின் பக்கம் இணைப்பதாக அரபி என்று கூறுவாய். ஒல் கபீலி, இன்னும் அந்த கோத்திரத்தின் பக்கம் இணைப்பதாக, தொடர்பு படுத்துவதாக அரபியன் என்று கூறுவாய். வனஹ்வியுன், இலக்கணவாதி என்று கூறுவாய். நிஸ்பத்தன் இலல் இல்மில் ஹாஸி பிஹி, அந்த நபரை கொண்டு குறிப்பான கல்வியின் பக்கம் தொடர்பு படுத்துவதாக இலக்கணவாதி என்று கூறுவாய். ஒரு ஜௌஹரியும், இன்னும் அந்த என்னது, முத்து பவளம் விற்கக்கூடியவர், அதை சார்ந்தவர் என்று கூறுவாய். நிஸ்பத்தன் இலா சனாஅத்திஹி, அந்த நபரின் தொழிலின் தொழில் தொழிலின் பக்கம் நீ தொடர்பு படுத்துவதாக நீ கூறுவாய். தக்கூலு, இன்னும் நீ கூறுவாய், ஹாதல் அமலு, நிச்சயமாக இந்த வேலையாகிறது, ஃபன்னியுன், இல்ல என்னது, ஃபன்னியன், ஒரு கலையை சார்ந்ததா இருக்கிறது. அப்ப என்னது, இந்த அமலை ஒரு கலை சார்ந்த ஒரு அமலாக பார்க்கலாம். இப்ப என்னது, கலை சார்ந்த அமல்கள்னு சிலது இருக்குதுல்ல. எப்படி ஆஹ் ப- பல கலைகள் இருக்கிறதல்லவா. உதாரணத்திற்கு கல்வியில் பல கலைகள் இருக்கின்றன. நம்ம படிக்கிற அரபியிலே பாருங்க, நஹுன்றது ஒரு ஃபன்னு, அதே போல தஃப்சீர்ன்றது ஒரு ஃபன்னு, அதே போல ஃபிக்ஹ்ன்றது ஒரு ஃபன். எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி கலை. இதுக்கும் அதற்கும் வேற வேற கலை. இப்படி நிறைய கலைகள் இருக்கின்றன. அதான் இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையும் இந்த வேலையாகிறது, ஃபன்னியும், ஒரு கலையை சார்ந்த வேலையாகும். அது எந்த வேலையா இருக்கட்டும், அந்த வேலை என்னவா இருக்குது, ஒரு கலையை சார்ந்த வேலையா இருக்கு அப்படின்னு அந்த அமலை என்ன செய்யறாங்க, ஒரு கலை சார்ந்தது, கலை சார்ந்தது அல்லாதது கிடையாது, அதுவும் ஒரு கலை சார்ந்தது தான் என்று நீ கூறுவாய். தன்சிபுஹு, எனவே அந்த அமலை நீ சேர்க்கிறாய், இலா இஹ்தா சிஃபாத்திஹி பாஹிரதி, அந்த அமலுடைய வெளிப்படையான தன்மைகளில் இருந்து ஒரு தன்மையின் பக்கம் அந்த அமலை நீ சேர்க்கிறாய். இப்ப அமலுக்கு நிறைய சிஃபாத்துகள் இருக்கலாம். இந்த வேலைக்கு நிறைய தன்மைகள் இருக்கலாம். அதுல ஒரு தன்மையின் பக்கம் நீ சேர்த்து விட்டாய், இது கலை சார்ந்தது, சரியா? அந்த வேலைக்கு வேற நிறைய கூட இருக்கலாம். இது வேற வேற சிஃபாத்துகள் நிறைய இருக்கலாம். ஆனா அதுல ஏதோ ஒரு சிஃபத்தின் பக்கம் நம்ம சேர்த்து சொல்றோம், சரியா? வைதான் நகர்த்த இழல் அம்சிலத்தி, இன்னும் நீ பார்த்தால், இழல் அம்சிலத்தி, உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தால், ஐத்த நீ பார்ப்பாய், அண்ணனா நிச்சயமாக நாம் இந்த இராதத்தின் நிஸ்பத்தி, தொடர்பு படுத்த நாடும் சமயத்தில், நிச்சயமாக நாம் தொடர்பு படுத்த நாடும் சமயத்தில், ஜிதுனா அலல் மன்சூபி இலைஹி, எதன் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டதோ அத்தகைய வார்த்தையின் மீது நாம் அதிகப்படுத்தினோம். யா அன் முஷத்ததன் மக்சூரன் மா கபலஹா, ஷத்து செய்யப்பட்ட யாவை, அந்த ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்ட நிலையில், ஷத்து செய்யப்பட்ட யாவை அந்த மன்சூபிலிகியின் பக்கம், அந்த மன்சூபிலிகின் மீது நாம் அதிகப்படுத்தினோம் என்பதை நீ காண்பாய், சரியா? அப்ப மன்சூபிலிகினா எதன் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டதோ அந்த வார்த்தை, எதன் பக்கம் இப்ப மிஸ்னா இந்த வார்த்தை, இதான் மன்சூபிலிகி. அப்ப இதன் பக்கம் தான் தொடர்பு படுத்தி பேச போறோம். அப்ப பகதாதினா எதன் பக்கம் தொடர்பு படுத்துறோம், பகதாதின் பக்கம் தானே. இப்ப தொடர்பு படுத்தப்பட்ட வார்த்தையில எதை அதிகமாக்குறோம், யாவ அதிகமாக்குறோம். அதுக்கு முன்னாடி கசுர் இருக்க, மிஸ்ரியும், இங்க மிஸ்ருன்னு படிச்சோம், இங்க மிஸ்ருயும் படிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்னதான் வரணும், கசுர் வரும். அப்ப கடைசியில ஷத்து செய்யப்பட்ட யாவ அதிகமாக்குறோம், அதுக்கு முன்னாடி கசுர் அதிகமாக்குறோம். அதான் இங்க சொல்றாங்க, என்னது, ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்ட நிலையில் ஷத்து செய்யப்பட்ட யாவை அந்த மன்சூபிலிகின் பக்கம் மன்சூபிலிகின் மீது நாம் அதிகப்படுத்தினோம் என்பதை நீ காண்பாய். ஓகேவா? அப்ப தொடர்பு படுத்துறதுன்னா இதுதான். சாதாரணமா ஏதாச்சும் சேர்த்து சேர்க்கணும், நகை கடைக்காரரு, அது கூலி தொழிற்காரரு, அதே போல துணி கடைக்காரரு, அதே போல தையல் கடைக்காரரு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னது, ஏதோ ஒண்ணு அதை நம்ம தொடர்பு படுத்தும் பொழுது, நம்ம காரரும் தமிழ்ல சொல்ற மாதிரி யா மட்டும் சேர்த்துப்பாங்க. இதுல அந்த தொழிலுடனோ சரி, கல்வியுடனோ சரி, ஏதோ ஒண்ணு நம்ம சேர்த்து இந்த விஷயத்த சார்ந்தவர் சொன்னா அதுக்கு சார்ந்தவர்னு அர்த்தம் கொடுக்கணும்னா, இந்த விஷயத்தை சார்ந்தவர் தமிழ்ல சொல்லணும்னா என்னது, இந்த விஷயத்தை சார்ந்தவர்னு சொல்றதுக்கு நம்ம அரபியில நம்ம அந்த அப்படி சொல்ல விரும்பணும்னா யாவை மட்டும் சேர்த்து சொன்னா போதும், சரியா? காயிதா, சட்டமாகிறது. 216வது சட்டம். நகுல்வாலி ஆரம்பித்ததிலிருந்து 216வது சட்டத்தை நாம் சொல்ல போகிறோம். அல் மன்சூப், தொடர்பு படுத்தப்பட்ட வார்த்தை,
அப்படின்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் அரபிலேயே நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து பல பாடங்கள் வருது. அதனால இந்த மன்சூப் என்பதை அரபியிலே மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. தொடர்பு படுத்தப்பட்ட வார்த்தை என்பது மா லஹிக்க ஆஹிரஹு, எதனுடைய கடைசியில் சேர்ந்ததோ, யாஉன் முஷத்தத்துன் மக்சூருன் மா கப்லஹா, ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று, கஸ்ர் செய்யப்பட்ட ஷத்து செய்யப்பட்ட யா எதனுடைய கடைசியில் சேர்ந்ததோ அந்த ஒன்றா இருக்கும். அப்ப அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று கஸ்ர் செய்யப்பட்டு ஷத்து செய்யப்பட்ட யா எதனுடைய கடைசியில் இருக்கும், சேர்ந்ததோ அந்த ஒன்றா இருக்கும். எதுக்கு இப்படி யாவை சேர்க்கிறோம்? அதுக்கு முன்னாடி கசர் செய்யப்பட்டு ஷத்து செய்யப்பட்ட யாவை எதுக்கு சேர்க்கிறோம்? தலாலத்தி அலா நிஸ்பத்திஹி, அந்த வார்த்தை தொடர்பின் மீது அறிவிப்பதற்காக. இலல் முஜர்ரதி மின்ஹா, ஷத்து செய்யப்பட்ட யாவிலிருந்து தனிப்பிட தனி தனிப்பிக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் அந்த வார்த்தை தொடர்பாகிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காக. இப்ப ஷத்து செய்யப்பட்ட யாவிலிருந்து தனிப்பிக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னா மிஸ்ருன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னல்ல, தனிப்பிக்கப்பட்டது யாவிலிருந்து தனிப்பிக்கப்பட்டது மிஸ்ரு, இல்ல யா வரல. அந்த தனிப்பிக்கப்பட்ட வார்த்தை மிஸ்ரு என்பதின் பக்கம் அந்த வார்த்தை, அந்த எந்த மாவை பார்த்து மீட்டணும். சரியா? அந்த வார்த்தை தொடர்பாகிறது என்பதின் மீது அறிவிக்கும். அப்ப மிஸ்ரின்னு படிச்சோம்னா, மிஸ்ரி அப்படின்னு யாவை படிச்சோம்னா அந்த யாவிலிருந்து தனிப்பிக்கப்பட்ட மிஸ்ரு, அந்த மிஸ்ரின் பக்கம் அது தொடர்பாகிறது. அந்த யாவை சேர்த்துட்டோம்னா அந்த மிஸ்ரின்னு படிச்சோம்னா அந்த யா இருக்குல்ல, அந்த யாவை தூக்கிட்டு மிஸ்ரு தானே வரும். அந்த மிஸ்ரு பக்கம் தொடர்பாகிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காக. கரெக்ட் தானே? இப்ப பக்தாதியு அப்படின்னா யாவை தூக்கிட்டு பக்தாதுன்னு வரும், அப்ப பக்தாதை சார்ந்தவர். இப்ப மிஸ்ரி யூனா அந்த யாவை தூக்கிட்டு மிஸ்ருன்னு வரும், அப்ப மிஸ்ரை சார்ந்தவர். சரியா? சுலாசி யூ, நான் முன்னாடியே பல பாடங்கள் பார்த்தோம். சுலாசி ரூபாய் எல்லாம் பார்த்தோம். இப்ப சுலாசினா அந்த யாவை தூக்கிட்டு சுலாசினா மூன்றை சார்ந்தது. இப்ப ருபாயினா யாவை தூக்கிட்டு ருபான்னு இருக்கும், நாலுன்னு அர்த்தம், அப்ப நான்கை சார்ந்தது. அப்ப அந்த யாவை தூக்கிட்டு அந்த யாவிலிருந்து தனிப்பிக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் அந்த வார்த்தை தொடர்பாகிறது என்பதன் மீது அறிவிக்கிறது. சரி, அப்ப ருபாயினா யாவை தூக்கிட்டா ருபான்னு வரும், அப்ப நாலு, அப்ப நாளை சார்ந்தது. அது அந்த அது தொடர்பாகிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காகத்தான் அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்ட சது செய்யப்பட்ட யா எதனுடைய கடைசியில் சேருமோ அந்த ஒன்றா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் அடுத்த பாடத்தை பார்ப்போம். மா யுஸ்தஸ்னா மினல் காயிதத்தில் ஆமதி. இது முதல் பாகத்திலே இரண்டாவது பாடம். சரியா? பொது சட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒன்று. இப்ப மேல பொது சட்டம் படிச்சுட்டோம். என்னது? உன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தணும்னா கடைசியில யாவை சேர்க்கணும், சத்து செய்யப்பட்ட யா சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி கசர் கொடுக்கணும். ஈஸியான சட்டம் தானே. கடைசியில யா சத்து செஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி கசர் இருக்கணும். ஆனா இது எல்லாத்துக்கும் கிடையாது. சில அரபியில சில வார்த்தைக்கு எக்ஸ்ட்ரா சட்டங்களும் வரும், இல்லாட்டி இந்த சட்டம் கொஞ்சம் மாறும். அதான் சொல்றாங்க இந்த பொது சட்டம். பொதுவாவே இந்த சட்டம் தான் என்னது, யார் சத்து செய்யப்பட்டிருக்கோ அதுக்கு மாதிரி கசர் கொடுக்கணும், இதான் பொது சட்டம். ஆனா இதுல இந்த எல்லா அரபி வார்த்தைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. அது விளக்கப்பட்ட சில வார்த்தைகள் இருக்கு. அந்த பாடம் தான் இப்ப பார்க்க போறோம். அது அந்த பொது சட்டத்துல இருந்து விளக்கப்பட்ட ஒன்று. அப்ப அந்நசபு இலல் மக்தூமி பிதா இத்தனீசி, தனீஸ் பெண்பாலை குறிக்கக்கூடிய தாவை கொண்டு முடிக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அல்அம்சிலத்து உதாரணங்கள். அல் காஹிரத்து, இதுல பாருங்க, அல் காஹிரானா கெய்ரோ நகரம், அல் காஹிரி கெய்ரோ நகரத்தை சார்ந்தவர். சரியா? அப்ப இங்க பாருங்க, அல் காஹிரத்து நம்ம கெய்ரோ நகரம், அந்த நகரத்தை சார்ந்தவர்னா என்ன சொல்லுவோம்? யாவ சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி கசர் செய்யணும்னு சொன்னோம்ல. அப்ப இங்க அல் காஹிர தீயின் தானே வரணும். காஹிரத்து இருக்குல்ல, இந்த தாக்கு அப்புறமா தானே யா வரணும். பொது சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது என்னது, காஹிர தீயின் வரணும், அப்படிதானே? அப்ப இங்க பாருங்க, அல் காஹிரின்னு கொடுத்திருக்காங்க, அந்த தாவை காணும். இதுதான் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தை. அப்போ பொது சட்டத்திலிருந்து கடைசியில் தனீசுடைய தா சேர்ந்தால் அந்த பொது சட்டம் வராது. இங்க என்ன சட்டம் வரும்னா எக்ஸ்ட்ரா சட்டம் ஒன்று சேரும். அந்த தாவை தூக்குங்க, அதுக்கப்புறமா சத்து இந்த யாவையும் அதுக்கு முன்னாடி கசரும் கொடுங்க. என்ன எக்ஸ்ட்ரா சட்டம்? ஒண்ணுமே இல்லை, இந்த தாவை போக்கிடணும். அது மட்டும்தான் என்னது எக்ஸ்ட்ரா சட்டம்.
இப்ப பொது சட்டத்திலிருந்து இது மாறுபடுது தானே. என்ன மாறுபடுது? கடைசி எழுத்தான தாவ் தனீஸை போக்கணும். போக்கிட்டு அந்த என்னது சத்து செய்யப்பட்ட யாவையும் கஸ்ரையும் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்ப பாருங்க, அல் காஹிரத்து கெய்ரோ நகரம், அல் காஹிரியு கெய்ரோ நகரத்தை சார்ந்தவர். சரியா? அப்ப அல் ஹந்தசத்துன்னா பொறியியல் அர்த்தம். ஹந்தசியுன்னா பொறியியல் சார்ந்தவர். ஃபாக்கிஹத்துன்னா பழம், ஃபாக்கிஹியுன்னா பழக்கடக்காரர், பழத்தை சார்ந்தவர். சாஅத்துன்னா நேரம், சாஇயுன்னா நேரத்தை சார்ந்தது. ஓகேவா? இப்ப பாருங்க, அல் பஹசு ஆய்வு. அலிந்த நீ அறிந்து விட்டாய், அன்னக்க நிச்சயமாக நீ இதை அறத்த நசப தொடர்பு படுத்த நீ நாடினால், நிச்சயமாக நீ தொடர்பு படுத்த நாடினால், இதா செய்யின் ஒரு விஷயத்தின் பக்கம் தொடர்பு படுத்த நாடினால், ஜித்த நீ அதிகப்படுத்துவாய் அலல் மன்சூபிலிஹி. இது அப்படியே அரபியில மனப்பாடம் பண்ண சொன்னல, அது மன்சூபிலிஹின் மீது நீ அதிகப்படுத்துவாய். எதன் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது அந்த வார்த்தை, இதுதான் மன்சூபிலிஹி. சரியா? இதுல இது மன்சூபிலிஹி. இப்ப மன்சூபிலிஹின் மீது நீ அதிகப்படுத்துவாய். யா அன் முஷத்ததத்தன் மக்சூரன் மக்பலஹா. அந்த யாவ் சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட யாவை நீ அதிகப்படுத்துவாய். அப்படிதானே? அப்படிதானே படிச்சோம். சத்து செய்யப்பட்ட யாவை அதிகப்படுத்தும், அதுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசுரு. அப்படிப்பட்ட யாவை நீ அதிகப்படுத்துவாய் என்பதை நீ அறிந்து விட்டாய். வலாக்கின் என்றாலும் லிஹாதிஹில் ஆயுதத்தி இந்த சட்டத்திற்கு இருக்கிறது முஸ்தஸ்னயாத்துன் இத்தத்துன் பலதரப்பட்ட விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. பல்வேறு விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. சரியா? ஆமா, இந்த பொது சட்டம்ன்றது அரபியோட எல்லா வார்த்தைக்கும் செட் ஆகாது. அதுல இருந்து சில பல்வேறுபட்ட விளக்கப்பட்ட இந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. மின்ஹா அந்த விளக்கப்பட்ட வார்த்தைகளிலிருந்து தான் இருக்கிறது. ஒன்று நஹ்னு பி சததிஹி ஆன் எதை நோக்குவதை கொண்டு நாம் இருக்கிறோமோ அந்த ஒன்று. அல் ஆன இப்பொழுது அதை நோக்குவதை கொண்டு நாம் இருக்கிறோமே அந்த ஒன்றா இருக்கும். சரியா? அப்ப வந்து இந்த மாவுடைய ஆயுது. சரியா? அப்ப இப்பொழுது எதை நோக்குவதை கொண்டு நாம் இருக்கிறோமோ அந்த ஒன்று அந்த விளக்கப்பட்ட வார்த்தைகளிலிருந்து இருக்கிறது. இப்பொழுதுனா இப்ப இங்க பாக்குறோம்ல, அதுவும் என்னது விளக்கப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வகை. சரியா? ஏனென்றால் நிச்சயமாக நீ தான் நதர்த்த இல்லைனாலும் சிலத்தி நீ பார்த்தாயானால், உதாரணங்களை இப்ப நீ பார்த்தாயானால் ரைத்த நீ பார்ப்பாய். தனீசி நிச்சயமாக தனீசுடைய தாவாகிறது. அல்லது ஃபில் மன்சூபிலேயே மன்சூபிலேயே இருக்கிறதே அத்தகைய தாவு தனீஸ் ஆகிறது. சூதிஃபத் ஃபில் மினல் மன்சூபி அந்த மன்சூபிலிருந்து போக்கப்பட்டது என்பதை நீ காண்பாய். அப்ப மன்சூப் இலைஹில இருக்கக்கூடிய இந்த தா என்பது போக்கப்பட்டது. சரியா? என்பதை நீ காண்பாய். பாத்தீங்களா? மன்சூப்ல இருந்து என்ன செஞ்சிட்டோம்? அதை போக்கிட்டோம். அந்த தா வந்துச்சா? இங்க அந்த சால தா இருந்துச்சு, ஆனா இங்க தா இல்ல. காக்கிஹால தா இருந்துச்சு, ஆனா இந்த தா இல்ல. சாத்துல தா இருந்துச்சு, ஆனா இதுல தா இல்ல. இப்ப அந்த தாவை போக்கும். இதான் எக்ஸ்ட்ரா சட்டம். அதை பொது சட்டத்துல இருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள். இப்ப பொது சட்டம் சத்து செய்யப்பட்ட யாவோ அதுக்கு முன்னாடி கசரும். ஆனா இங்க என்ன எக்ஸ்ட்ரா செய்யறது? அந்த தாவை போக்கிட்டு சத்து செய்யணும், அதுக்கு கசர் செய்யணும். அதுக்கு முன்னாடி உள்ளது கசர் கொடுக்கணும். சரியா? அப்ப இது பொது சட்டத்துல இருந்து போக்கப்பட்டது தானே. இப்ப பாருங்க, அல் காயிதத்து சட்டம். அல் இஸ்முல் மக்தூமு பி தனீஸை தனீஸ் பெண்பாலை குறிக்கக்கூடிய அந்த தாவை கொண்டு முடிக்கப்பட்ட இஸ்மாகிறது. ஆஹ் தொஹ்தஃபு போக்கப்படும் மின்ஹு அந்த பெயர் சொல்லில் இருந்து போக்கப்படும். தா போக்கப்படும் இந்த நசபிலேஹி தொடர்பு படுத்தும் சமயத்தில். அந்த தாவை கொண்டு முடிக்கப்பட்ட இஸ்மின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் அந்த தா அந்த இஸ்மில் இருந்து போக்கப்படும். சரியா? அப்ப அந்த தா என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தும் நெசவு செய்யும் சமயத்தில் அந்த தா போக்கப்படும். அதுக்கப்புறம் எப்பவும் போல சத்து செஞ்ச யாவும் அதுக்கு முன்னாடி கசரும் கொடுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது 2 சட்டம் பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்துள்ள பாடத்தை தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பாடத்தை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இன்னும் இந்த பாடங்களை முழுவதுமாக காண்பதற்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த பாடத்தை முழுவதுமாக முடிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.